This is the future. My friends, welcome back to my channel. நீங்கள் நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப் தான் போட போகிறோம். சிம்பிளாக ஒரு பழைய கார்ட்போர்ட் பீஸையும் A4 வச்சு நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ஒரு நைட் லேம்பை வீட்டிலே அழகாக பண்ணி எடுத்து தான் பார்க்க போகிறோம். அப்போ வாங்க நம்ம நேராக வீடியோவில் போய் எப்படி நைட் லேம்ப் பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு 4 கார்ட்போர்ட் பீஸ் தான் தேவைப்படுது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 கார்ட்போர்ட் பீஸ் சைஸ் வந்து 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 19 சென்டிமீட்டராக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த சைஸ்லேயே 15 இன்ட்டு 19 இந்த சைஸில் நம்ம வந்து 4 கார்ட்போர்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது 4 கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம் 15 இன்ட்டு 19. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ட்டு 15 சென்டிமீட்டரில் நம்ம வந்து இது டாப்பில் வைக்கிறதுக்காக இந்த கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 15 சென்டிமீட்டர் இன்ட்டு 15 சென்டிமீட்ரு. இதில் ஒரு பீஸ் போதும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம வந்து 4 மூலையிலையும் ஒரு சென்டிமீட்டரில் நம்ம வந்து கேப் விட்டு நம்ம வந்து கோடு போடுவோம். அந்த 15-19 சென்டிமீட்டர் கார்ட்போர்டில் ஒரு சென்டிமீட்ரு கேப் இருக்கணும் ஓரத்தில். இந்தமாரி நம்ம வந்து 4 பீஸு கார்ட்போர்ட்லேயும் கோடு போட்டு எடுத்துப்போம். ஒரு சென்டிமீட்டர் கேப் போட்டு நம்ம வந்து கோடு போட்டாச்சு. இனிமேல் நம்ம வந்து 4 கார்ட்போர்ட் பீஸ்லேயும் போட்டுருவோம். 4த்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்க அந்த கார்ட்போர்ட் பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். பாருங்க, வெளில இருக்க அந்த 1 சென்டிமீட்டர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது. மீதி உள்ள அந்த மார்க் பண்ண இடம் நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம வந்து கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். இது வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த பார்டர் மட்டும் தான் தேவைப்படுது 1 சென்டிமீட்டர் பார்ட்ரு. இதுமாரி நம்ம வந்து 4த்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். 4 பார்டரையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதேமாரி நம்ம வந்து மேலே வைக்கிறதையும் கட் பண்ணி எடுக்கணும். அதை வந்து வீடியோவில் காட்டலாம். இதேமாரியே நம்ம வந்து எல்லாத்தையும் கலர் பண்ணி எடுத்துருவோம். பிளாக் கலரில் பாருங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா கார்ட்போர்ட் பீஸையும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து A4 ஷீட்டை நம்ம வந்து அந்த சைஸுக்கே கட் பண்ணி எடுத்துருக்கோம். அது பாருங்கள், 4 A4 ஷீட்டு அந்த கார்ட்போர்டு அந்த ஃப்ரேமில் வைக்கிற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் மார்க்கர் எடுத்து நம்ம வந்து ஸ்கேலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை A4 ஷீட்டில் கோடு போடணும். மாற்றி மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு அங்கங்கே ஒரு கோடை போட்டு விட்ருவோம். நம்ம வந்து எல்லாத்தையும் பக்காவாக எல்லா A4 ஷீட்லையும் இதேமாரியே வந்து மாற்றி மாற்றி நம்ம வந்து கோடு போட்டுப்போம். நம்ம எடுத்த A4 ஷீட் எல்லா A4 ஷீட்லையும் இதேமாரியே நம்ம வந்து கோடு போட்டு எடுத்துருவோம். எல்லாத்துலேயும் இதேமாரி கோடு போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரேம் கார்ட்போர்ட் ஃப்ரேமில் நம்ம வந்து அந்த A4 ஷீட் பேப்பரை நம்ம வந்து கம்மு போட்டு ஒட்டி வச்சிருவோம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒட்டிடுவோம். இதேமாரி நம்ம வந்து 4 ஃப்ரேமையும் நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒன்று எடுத்தாச்சு. இதேமாரி 4த்தையும் நம்ம வந்து ஒட்டிடலாம். 4 இல்லை 5 மேலே ஒன்று இருக்கும். அந்த கார்ட்போர்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒட்டி எடுத்துருவோம். எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா கார்ட்போர்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம். அதுக்கு நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா கார்ட்போர்டையும் ஒட்டுறோம். இதுமாரி நடுவில் டேப் ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக பாக்ஸ் மாரியே நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். இதேமாரியே நம்ம வந்து மீதி இருக்க பாக்ஸையும் இதேமாரியே நம்ம வந்து டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுவோம்.
அது எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து கடைசி அந்த பாக்ஸ்லேயும் டேப் ஒட்டிச்சு நம்ம வந்து 2 எண்டையும் இதேமாரி பாக்ஸ் மாரி வச்சு ஒட்டிடும் டேப் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம வந்து அந்த எண்டையும் இந்த எண்டையும் நம்ம வந்து அழகாக ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். கரெக்டாக ஒட்டிடும். ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட டாப்பையும் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து மேலே ஒட்டிடலாம். அது வந்து நம்ம வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டுறோம். அந்த டாப்பையும் நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஃபெவிகாலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடுவோம். பாருங்கள், அந்த டாப்பையும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதோட பாக்ஸுக்கு லேம்போட வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து நான் வந்து காட்டுறேன் எப்படி ரெடி பண்ணேன்னு. அப்புறம் பேஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம வந்து 15x15 சென்டிமீட்டர் கட் பண்ணி தான் பாக்ஸ் கட் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நம்ம வந்து கீழே கொஞ்சம் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஹோல்டர் செட் பண்ணுறதுக்காக வயர் எடுக்கிறதுக்காக 2 ஹோல்ஸ் நம்ம வந்து போட்டுறோம். 2 ஹோல்ஸ் சைட்லேயும் நடுவுலையுமா போட்டுரும். நம்ம வந்து வயரை அந்த சைடு வழியை எடுத்து மேல் பக்கமாக எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த வயரை ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து ஹோல்டரில் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருவோம். இந்த ஹோல்டர் தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ஹோல்டரெலாம் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். அப்புறம் 2 வயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு ஹோல்டரில். இப்போ நம்ம வந்து அந்த ஹோல்டரை நம்ம வந்து அந்த இதில் ஸ்க்ரூ போட்டோ இல்லைனா கம் போட்டோ நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிடலாம். நான் வந்து கம் யூஸ் பண்ணி தான் ஒட்டி வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பேஸில் சும்மா நம்ம வந்து டெஸ்ட் லேம்பு அந்த நைட் லேம்பை இப்படி தான் வைக்க போகிறோம். ஸ்டைலாக இருக்கும் பாருங்கள். நம்மளுக்கு வந்து பல்பு நீங்கள் கலராக போகிற மாற்றி போகிற மாரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வச்சிடலாம். இல்லைனா நம்ம வந்து ஒட்டாமல் எடுக்கிற மாதிரி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடி பல்பு மாற்ற முடியும். இது பாருங்கள். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒர்க் ஆகுதா இல்லையான்ல கரெக்டாக சூப்பராக இருக்குதா என்னன்னு பார்த்துருவோம். இது நைட் லேம்ப் நம்மளுக்கு எப்படி பக்காவாக ஒர்க் ஆகுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம போட்ட அந்த மார்க்கரில் அந்த கோடெல்லாம் நமக்கு வந்து சூப்பராக தெரியுது. அப்புறம் இது வந்து வேறு கலர் ஒயிட் கலர் பல்பு. உங்களுக்கு எந்த பல்பு கரெக்டாகுதோ நம்ம வந்து அந்த பேஸையும் அந்த லேம்பையும் நம்ம போட்டு நம்ம வந்து கம் போட்டு ஒட்டி வச்சிடலாம். அப்போ சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் லேம்ப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை எனபிள் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.